வரும் 2026 மார்ச் 19 வியாழக்கிழமை அன்று மகாராஷ்டிரா மற்றும் கோவா மாநிலங்களில் பாரம்பரிய மராத்தி புத்தாண்டான குடி பத்வா பண்டிகை கொண்டாடப்பட இருக்கு. இந்த முக்கியமான வசந்தகால பண்டிகை மராத்தி மற்றும் கொங்கணி இந்துக்களுக்கு சூரிய புத்தாண்டின் தொடக்கத்தை குறிக்குது. புது ஆரம்பங்கள், செல்வச் செழிப்பு, தீமையை வென்று நன்மையின் வெற்றி போன்ற பல நல்ல விஷயங்களை இந்த பண்டிகை எடுத்துச் சொல்லுது. இந்த நாள்ல கலாச்சார ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய முக்கியத்துவம் இருக்கு. பிரம்மதேவன் உலகத்தை படைச்சது, ராவணனை வென்றதுக்கு அப்புறம் ராமபிரான் அயோத்திக்கு திரும்பி வந்தது, மன்னர் சாலிவாகனரோட பல வரலாற்று வெற்றிகள், இப்படி நிறைய விஷயங்களை இந்த நாள் குறிக்குது. இந்து காலண்டர்ல ரொம்பவே விசேஷமான நாட்கள்ல இதுவும் ஒண்ணு. அதனால இந்த குடி பத்வா பண்டிகையில மக்கள் புதுசான விஷயங்களை ஏத்துக்கிட்டு வரப்போற வருஷம் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. கலர்ஃபுல்லான பாரம்பரியங்களோட எல்லோரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடும் ஒரு அற்புதமான நேரம் இது. குடியும் பண்டிகை கொண்டாட்டங்கள்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, குடின்னு சொல்ற ஒரு தனித்துவமான கொடி மாதிரி அமைப்பை ஏத்துற சடங்குதான். இந்த குடியில ஒரு நீளமான மூங்கில் கம்பு இருக்கும். அதுல பல பட்டு துணிய கட்டியிருப்பாங்க. அப்புறம் வேப்பிலை, மா இலை, பூமாலை எல்லாம் இருக்கும். மேல கவுத்த ஒரு வெள்ளி அல்லது செப்பு கலசம் வைப்பாங்க. அதுக்கு கலசம்னு பேரு. இதை வீட்டுக்கு பெரும்பாலும் வலது பக்கத்துல தான் நிறுத்துவாங்க. இந்த குடி வெற்றி, நல்ல அதிர்ஷ்டம், தெய்வ அருள் இதோட சக்தி வாய்ந்த சின்னமா பார்க்கப்படுது. கெட்ட சக்திகளை விரட்டிடும்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இது வெறும் அடையாளம் மட்டும் இல்லாம நம்ம குடும்பங்களையும் சமூகத்தையும் ஒன்னு சேர்க்குது. நம்ம கலாச்சார பாரம்பரியத்தை வெளிப்படுத்துற விதமா அடுத்த வருஷத்துக்கு வீட்டுக்குள்ள நல்ல விஷயங்களை வரவேற்குது. குடி பட்வா கொண்டாட்டத்தோட உற்சாகம் அன்னைக்கு கடைபிடிக்கப்படுற பல காலங்காலமான பாரம்பரிய விஷயங்கள்ல இருக்கு. வீடுகளை நல்லா சுத்தப்படுத்தி வாசல்ல அழகான சிக்கலான ரங்கோலி கோலங்கள் போடுவாங்க. இப்படி பண்ணா வீட்டுக்குள்ள செல்வமும் நல்ல சக்தியும் வரும்னு ஒரு நம்பிக்கை. அப்புறம் குடும்பத்துல எல்லாரும் காலையில சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு பிரம்மா, விஷ்ணு, லக்ஷ்மி தேவி போன்ற முக்கியமான தெய்வங்களுக்கு பூஜை பிரார்த்தனை பண்ணுவாங்க. இதுல ஒரு விசேஷமான சடங்கு என்னன்னா, வேப்ப இலை வெல்லம் கலந்து அரைச்ச ஒரு பசை மாதிரி சாப்பிடுவாங்க. இது வாழ்க்கையில வர்றா கசப்பான இனிப்பான அனுபவங்கள் ரெண்டையும் சமமா ஏத்துக்கணும்னு சொல்ற ஒரு அடையாளம். குடி பத்வா அங்குறது வெறும் ஆன்மீகமா பார்க்குற ஒரு நாள் மட்டுமில்லங்க. கலாச்சாரமா நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கும் சமூகமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கும் இது ஒரு முக்கியமான தருணம். வழக்கம் போல எல்லாரும் புது துணிகள் போட்டுக்குவாங்க. குறிப்பா பெண்கள் கலர்ஃபுல்லான நௌவாரி புடவைகளும் ஆண்கள் குர்தா பைஜாமா போட்டு அதுக்கு மேட்சிங்கா காவி தலைப்பாகையும் கட்டிப்பாங்க. இந்த நாளோட ஹைலைட்டே சாப்பாடு தாங்க. ஸ்ரீகண்ட், பூரி, பூரன் போலின்னு சிறப்பு பண்டிகை பலகாரங்களை செஞ்சு குடும்பத்தோட சேர்ந்து எல்லாரும் சாப்பிட்டு கடவுளுக்கும் படைச்சு மகிழ்வாங்க. மகாராஷ்டிரா, கோவா மட்டுமில்லாம நம்ம தென்னிந்தியாவுல தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள்ல கூட இதே நாளை யுகாதின்னு கொண்டாடுறாங்க. இது ஒரு பெரிய பகுதியில கொண்டாடப்படுற சந்திர சூரிய புத்தாண்டுங்க. வானியல் ரீதியா ரொம்ப முக்கியமான ஒன்னா குடிபத்வாவோட நேரம் பார்க்கப்படுது. சூரியன் மேஷ ராசிக்கு மாறுறதையும் அதிகாரபூர்வமா வசந்த காலம் தொடங்குறதையும் இது குறிக்குது. புதுசா ஏதாவது தொடங்க, தங்கம், வெள்ளி முதலீடு மாதிரி முக்கியமான நிதி முடிவுகள் எடுக்க, ஏன் புது வாகனங்கள் வாங்க கூட இந்த நேரம் ரொம்ப விசேஷமானதா கருதப்படுது. இந்த விழா 9 நாள் இந்துப் பண்டிகையான சைத்ரா நவராத்திரி தொடங்குற அன்னிக்கும் வருது. கொண்டாட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும்போது மார்ச் 19, 2026 அன்னிக்கு சாயங்காலம் காலை 5:18 மணியில இருந்து காலை 6:49 மணி வரைக்கும் குடியிறக்கப்படும். இதோட பாரம்பரியம், பக்தி, அப்புறம் அடுத்த வருஷத்துக்கான புது நம்பிக்கையோட இந்த நாள் நிறைவடையும்.